ஏன் அம்மனுக்கு அரளிப்பூ சிறப்பானதாக இருக்கின்றது? ஏன் அம்மனுக்கு அரளிப்பூவானது ரொம்ப விரும்பி அம்மன் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்வை. இந்த அரளிப்பூவில் இருக்கக்கூடிய அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் இருக்கும். அதில் 3 இலைகள் கரெக்டாக என்னென்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த செடியை பிடிச்சி அப்படியே அளந்து பாருங்கள், ஈக்குவலாக இருக்கும். ஒரு சமபக்க முக்கோணமாக தென்படும். இந்த முக்கோணம் என்பது ஒரு நெருப்பு சிம்பலை குறிக்கிறது. முக்கோணம் என்பது நெருப்பு சிம்பலை குறிக்கிறது. இந்த முக்கோணத்து நடுவில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூ விடுகிறது. அப்போ நெருப்பில் பூத்த பூவாக கருதப்படுகிறது. நெருப்பில் பூத்த பூ வாடாத பூ, ஓகே அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் பேசும் பொழுது இந்த பூவை அம்மன் நேசிக்கிறது, அதை விரும்புகிறது. அப்போ எவர் ஒருவர் அரளிச்செடியை வீட்டுக்கு பின்புறமோ அல்லது முன்புறமோ அல்லது ரோட்டின் ஓரமாகவோ நட்டு வைத்து அந்த பூவை எடுத்து அம்மனுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த நெருப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இவர்களுக்கு ஏற்படுவதில்லை. எந்த விதமான ஃபயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை. யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆகவே அந்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த அரளி செடியை பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் பூரா 3 இலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அளந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக வரும். ஆகவே இந்த அரளிச்செடியை கொஞ்சம் வளர்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த அரளிச்செடி அதிகமாக மேக்ஸிமம் அந்த அன்வான்ட் கார்பன் டை ஆக்சைடு அது இது இந்த ஸ்மோக்கு புகையெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணால் அந்த இடத்த என்னன்னு கேட்டிங்கன்னா பொல்யூஷன் இல்லாமல் செய்யும். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு செடி தவறு எதுவும் கிடையாது. ஒரு ஸ்கூலாக இருந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 செடி. ஒரு பெரிய தோட்டமாக இருந்தால் வெளியில் ரோட்டுக்கு வெளியில் என்னன்னா ஒரு 50 செடி 100 செடி வளர்க்கப்படலாம். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அன்வான்ட் கார்பன் டை ஆக்சைடெலாம் அதை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்ம பியூர் ஆக்சிஜன் நமக்கு நல்லா கிடைக்கும், இன்ஹேல் பண்ணலாம். நமக்கு எந்த விதமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நம்மளால் 4 பேருக்கு பயன்படலாமே, தவறு எதுவும் இல்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, தப்பு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படிங்க சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் AS மகேஸ்வரராஜன். நன்றி, வணக்கம்.